போன வார காரைக்காலுக்கு வந்த திரு அமித்ஷா அவர்கள், நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, செய்திகளை பார்த்திருப்பீங்க, ஒரு செவுத்துல பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தார். நீங்க எவ்வளவுதான் பெயிண்ட் அடிச்சாலும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய சங்கி கூட்ட முகத்துல கரியத்தான் நிச்சய தமிழ்நாட்டு மக்கள் பூசுவாங்க. எல்லார்கிட்ட இருக்கிற 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அன்னைக்கு எவ்வளவு மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள் வெயில்ல நின்று செத்தாங்க. இதுதான் நம்முடைய தலைவர் தொலைக்காட்சியில வந்தா மக்கள் மகிழ்ச்சியோட பாக்குறாங்க. நம்முடைய தலைவருக்கும் ஒன்றிய பிரதமருக்குமான அந்த வித்தியாசம். அது மட்டும் இல்ல, மக்கள்கிட்ட இருக்கிறது பிடுங்குற ஆட்சி ஒன்றிய பாஜக ஆட்சி. மக்களுக்கு எப்போதுமே கொடுக்கின்ற ஆட்சி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துறதுனாலதான் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய தமிழகம் 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக பெற்றிருக்கு. போன வார காரைக்காலுக்கு வந்த திரு அமித்ஷா அவர்கள், நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, செய்திகளை பார்த்திருப்பீங்க, ஒரு செவுத்துல பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தார். நீங்க எவ்வளவுதான் பெயிண்ட் அடிச்சாலும் சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய சங்கி கூட்ட முகத்துல கரியத்தான் நிச்சய தமிழ்நாட்டு மக்கள் பூசுவாங்க. இப்ப நடக்கிறது 8 கோடி மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு போர். பாசிஸ்டுகள், அடிமைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வராங்க. தமிழ்நாட்டை எப்படியாவது சீரழிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு இளைஞரணியினர், நிர்வாகிகள் உங்களுடைய கைகள்ல இருக்கு. சில பேர் நம்முடைய இயக்கத்தை அழிச்சிடலான்னு பகல் கனவு காணிட்டு இருக்காங்க. நம்மள யாராலையும் எந்த நேரத்திலையும் அழிக்க முடியாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஏற்கனவே இதற்கான ஒரு பதில கொடுத்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா சொன்னது, எங்களை அழிச்சு புதைக்கலான்னு நீங்க 4 அடிக்கு ஒரு குழியை வெட்டுவீங்க. நீங்க குழியை வெட்டுறதுக்குள்ள நாங்க 6 அடி வளர்ந்திருப்போம். உடனே எங்களுக்காக 6 அடிக்கு ஒரு குழியை வெட்டுவீங்க. நீங்க குழியை வெட்டுறதுக்குள்ள நாங்க 8 அடி வளர்ந்திருப்போம். உடனே எங்களுக்காக 8 அடிக்கு ஒரு குழியை வெட்டுவீங்க. அதுக்குள்ள நாங்க 16 அடி வளர்ந்திருப்போம். நீங்க எங்களை வெட்ட நினைச்சீங்கன்னா நாங்க வளர்ந்துகிட்டே இருப்போம் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய கழக இளைஞரணியை பார்த்து சொன்னார். அதே போல உங்களுக்கு நாங்க சொல்லுவதெல்லாம், இத்தனை மூத்த 1000 உடன்பிறப்புகள் இருக்கின்ற வகை நாங்க வளர்ந்துட்டே தான் இருப்போம் தவிர உங்களால எங்களை அழிக்கவே முடியாது. இங்க கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான இளைஞரணி தம்பிமார்கள் சார்பா நான் மீண்டும் சொல்கின்றேன், எங்களுடைய உதயசூரியன் அப்படிங்கிறது வெறும் ஏதோ செவுத்துல வரைஞ்சு வைக்கிற சின்னம் கிடையாது. கழக உடன்பிறப்புகள் ஒவ்வொருத்தர் அவருடைய இதயத்திலும் ரத்தத்திலையும் ஊறி போன சின்னம் உதயசூரியன். அண்ணா கண்டெடுத்த சின்னம் உதயசூரியன். கலைஞர் கட்டி காத்த சின்னம் உதயசூரியன். தலைவர் அவர்களால வெற்றியை மட்டுமே பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சின்னம் உதயசூரியன். உயிர் போனால் போகுமே தவிர உதயசூரியன் எங்களை விட்டு போகாது. எத்தனை பேர் வந்தாலும், யார் எங்களை எதிர்த்து நின்னாலும் களத்துல ஜெயிச்சு மீண்டும் ஆட்சி அமைக்க போறது உதயசூரியன் தான். நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறாங்க. மினிமம் 200 தொகுதி, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறுன்னு. நம்முடைய இளைஞரணி தம்பிமார்கள் அடுத்த 50 நாட்கள் களத்துல இறங்கி பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்கன்னா, நம்முடைய பணிகளை சரியா செஞ்சீங்கன்னா 200 இல்ல 200க்கும் அதிகமான தொகுதிகள்ல நிச்சயம் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். எனவே அந்த டார்கெட்டை மனசுல வச்சுக்கிட்டு ராக்கெட் வேகத்துல நம்முடைய வேலைகளை நாம செய்யணும். ஆகவே 10 தோல்வி பழனிசாமியையும் மொத்த தோல்வி மோடியையும் மறுபடி நீங்க விரட்டி அடிக்க வேண்டும்.